ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் பால் குடிக்கலாமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். ஊட்டச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு ஆகியவை ஏறக்குறைய சரியான சமநிலையில் உள்ள ஒரு முழு உணவாக பால் இருக்கிறது. மேலும் இது 31 என்ற குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ், அதாவது சர்க்கரை உயர்தல் குறியீடு கொண்டுள்ளதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஏற்றதாக கருதப்படுகிறது. பாலில் உள்ள கேசின், புரதம், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை இரத்தத்தில் உறிஞ்சப்பட்டு எலும்பின் ஆரோக்கியம் மற்றும் உறுதிக்கு துணை புரிகிறது. புரதத்தில் உள்ள கிளை தொடரி அமினோ அமிலங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் குறைவதற்கும் தசைகள் திறம்பட செயல்படுவதற்கும் உதவுகிறது. மேலும் பாலில் உள்ள கார்போஹைட்ரேட் லாக்டோஸ் ஜீரணிக்கப்படும் போது குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸாக மாறி இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. பாலில் உள்ள கால்சியம் எலும்புகளில் எலும்பு புரை நோய் வராமல் தடுக்கிறது. பாலில் 87% நீர் இருப்பதால் நீர்ச்சத்து குறைபாடு வராமலும் தடுக்க உதவுகிறது. இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த அழுத்தம் குறைவதற்கு உதவி புரிகிறது. இதில் உள்ள டிரிப்டோஃபன் மற்றும் மெலடோனின் ஹார்மோன்கள் இரவில் நன்றாக தூக்கம் வருவதற்கும் துணை புரிகிறது. பாலில் பெரும்பாலும் பக்க விளைவுகள் கிடையாது. இருப்பினும் ஒரு சிலருக்கு இதில் உள்ள லாக்டோஸை ஜீரணிக்கக்கூடிய லாக்டேஸ் என்சைம் குறைபாட்டால் லாக்டோஸ் சகிப்புத்தன்மை குறைத்திறன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இதில் உள்ள இன்சுலின் போன்ற வளர்ச்சி காரணி முகப்பருவை அதிகப்படுத்தலாம். பாலில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் தினமும் 1 டம்ளர் வரை பால் குடிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் பாக்கெட் பாலை உபயோகிக்கும் போது கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை பயன்படுத்துவது அதிக நன்மைகளை தரும். இதயம், மூளை, நரம்பு, சிறுநீரகம், கண், மனநலம், மகப்பேறு மருத்துவம், குடும்ப நலம் மற்றும் சித்த மருத்துவம் உள்பட பல்வேறு துறைகளின் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் உடல் நலம் தொடர்பான வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.